அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மிகவுமே முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகுது? இந்த செப்டம்பர் மாதத்தில துலாம் ராசிக்காரர்களுடைய வேலைவாய்ப்பு, தொழில், வியாபாரம் முதலியவை எப்படி இருக்க போகுது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். எனவே துலாம் ராசிக்காரங்க பதிவ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த செப்டம்பர் மாதத்தினை பொறுத்தவரை புதன், சுக்கிரன் மற்றும் சூரியன் பெயர்ச்சிகளும் நடக்கவிருக்கின்றன. இந்த கிரகங்களின் பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தின் காரணமாக செப்டம்பர் 4ஆம் தேதி சிம்ம ராசியில் புதன் பெயர்ச்சியும், செப்டம்பர் 16ஆம் தேதி அதாவது புரட்டாசி மாத ஆரம்பத்தில் சூரியன் பெயர்ச்சியும், செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி துலாம் ராசியில் ஆட்சி பெற்று அமரும் சுக்கிரன், செப்டம்பர் 23ஆம் தேதி கன்னி ராசியில் ஆட்சி பெற்று அமரும் புதன் என்று கிரகங்கள் இருக்கின்றன. இந்த கிரக பயிற்சி மற்றும் சேர்க்கையால் புத ஆதித்ய ராஜயோகம், சுக்கிர ஆதித்ய ராஜயோகமும் உருவாகவிருக்கின்றது. துலாம் ராசிக்காரர்களுக்கு கிரகங்களின் பெயர்ச்சி காரணமாகவும், குறிப்பாக உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ராசியிலேயே ஆட்சி அதிபதியாக அமர்வதால் உங்களின் ஒவ்வொரு முயற்சி செயல்பாட்டிலும் முன்னேற்றம் பெறுவீர்கள். பணியிடத்தில் வெற்றி வாய்ப்புகளையும் பெறுவீர்கள். உங்களின் பொருளாதார நிலையும் அதிகரிக்கும். நீங்கள் செய்த முதலீடுகள் மூலம் எதிர்காலத்தில் சிறப்பான லாபத்தையும் பெறலாம். உங்களின் வசதிகளும் சுகபோகங்களும் அதிகரிக்கும். வருவாய் பெருகி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிறைவும். உங்களின் கவலைகள் அனைத்தும் தீர்வதற்கான ஒரு சூழலும் உருவாகும். துலாம் ராசியை பொறுத்தவரை உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும். ஏற்கனவே குரு பகவான் அஷ்டமஸ்தனத்தில் அமர்ந்து உங்களுடைய சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து ஓரிடத்தில் உங்களை அமைதியாக இருக்க வைத்திருப்பார். அந்த நிலையும் இனி மாறப்போகிறது. காரணம், செப்டம்பர் 5ஆம் தேதி குரு வக்ரம் நடைபெற போகிறது. அப்படியென்றால் துலாம் ராசிக்கு 7ஆம் வீட்டை நோக்கி குரு பகவான் பயணிக்கும் அதே வேளையில் சூரிய பகவான் 11இல் ஆட்சி பெறுவது மிகப்பெரிய பண வளங்களை கொடுக்கும். வங்கியில் சேமிப்பு உயரும் அளவிற்கு பண வருவாய் இருக்கும். மற்றவர்கள் உங்களிடத்தில் வந்து பணம் கேட்கும் அளவிற்கு நீங்கள் செழிப்பாக தான் இருப்பீர்கள். புதிய வேலை அமையும். யாருக்கெல்லாம் நீண்ட நாட்களாக ஏற்கனவே ஒரு வேலை இருக்கிறது, பெரியதாக ஒன்றும் அதிலிருந்து வருமானம் வருவதில்லை, ஆகையால் வேறு ஒரு வருமானத்திற்கு வழிபார்க்க என்று சொல்பவர்களுக்கு இது ஏற்ற காலம்தான். கையில் இருக்கக்கூடிய பணங்கள் கரையாத அளவிற்கு வருமானம் இருக்கும். நண்பர்களும் உங்களை தேடி வந்து பேசுவார்கள். அடுத்தவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நிச்சயமாக வழிகாட்டுதல் கிடைக்கும். பொருளாதாரத்தினை பொறுத்தவரை எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பண வரவு ஏற்படும். செலவுகளும் குறைவாகவே இருக்கும். வீண் செலவுகள் எதுவும் ஏற்படாது. புதிய நபர்களின் தொடர்பால் நன்மைகளும் உண்டாகும். வருமானமும் பெருகும். பிறருக்கு உதவி செய்வதன் மூலம் நற்பெயரை பெறுவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே சமயம் மருத்துவ செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. வேலையை பொறுத்தவரை வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். வேலை ரீதியாக நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்களில் வெற்றி உண்டாகும். ஒரு சிலருக்கு அவர்கள் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும். தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்ததை விட அதிக அளவு லாபம் கிடைக்க கடுமையான முயற்சிகளையும் செய்வீர்கள். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் முற்றிலுமாக நீங்கும். வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அரசாங்கம் வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும். பணவரவும் கணிசமாக உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர்கள் வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும். உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்களும் அனுகூலமாகும். வீடு மனை வாங்கும் முயற்சியில் தற்பொழுது ஈடுபட வேண்டாம். புதிய முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். எதிரிகளின் தொல்லையும் இல்லாமல் போகும். அவர்களால் மறைமுக ஆதாயமும் கிடைக்கக்கூடும். முக்கிய முடிவுகளை துணிச்சலாக எடுப்பீர்கள். உங்கள் முயற்சிகளுக்கு மனைவி, மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்களும் பக்கபலமாக இருப்பார்கள். மாத பிற்பகுதியில் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவல் தரவும் வாங்கவும் வேண்டாம். வீட்டில் பொருட்கள் களவு போகக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து போவது உடல் ஆரோக்கியம் நல்லது. அலுவலகத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படுகிறது.
எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். சக ஊழியர்களும் உங்கள் பணிகளுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள். உங்கள் கோரிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதில் இருந்த தடைகளும் விலகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றமும் ஏற்படும். விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் எளிதாக முடியும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மாதத்தின் பெரும்பகுதி மகிழ்ச்சி தருவதாகவே இருக்கும். கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும். உறவினர்களுக்கிடையே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும். அடுத்ததாக பாதம் 3, 4 சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நன்மையான மாதமாகும். லாபாதிபதி சூரிய பகவானால் செல்வாக்கு வெளிச்சத்திற்கு வரும். அரசு வழியில் தடைப்பட்ட வேலைகளும் நடக்கும். ஒப்பந்ததாரர்களுக்கு வர வேண்டிய பணமும் வரும். தொழில் தொடங்குவதற்காக எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்த தடைகளும் விலகும். வேலை தேடியவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். ஒரு சிலருக்கு விரும்பிய இடத்திற்கான மாற்றமும் பதவியும் கிடைக்கும். குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகரிக்கலாம். நீண்ட நாட்களாக விற்க முடியாமல் இருந்த இடமும் விற்பனையாகும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். பணவரவில் ஏற்பட்ட தடைகளும் நீங்கும். தாய்வழி உறவுகளால் லாபம் அதிகரிக்கும். ராகுவால் உடல்நிலையில் ஆரோக்கியம் உண்டாகலாம். வியாபாரத்தில் போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள். இந்த காலத்தில் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதன் வழியாக நன்மைகள் நடக்கும். கவனம் தேவை. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை உண்டாகும். அடுத்ததாக சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாகும். நட்சத்திரநாதனும் சூரியனும் நன்மை செய்ய காத்திருக்கிறார்கள். இதுவரை இருந்து வந்த நெருக்கடி இனி இல்லாமல் போகும். ஏதேனும் ஒரு வகையில் தொடர்ந்து பாதிப்பை சந்தித்து வந்த உங்களுக்கு இனி அதிலிருந்து மாற்றமும் ஏற்படும். வியாபாரம், தொழிலில் ஏற்பட்ட போட்டி முடிவிற்கு வரும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வும் ஏற்படும். தேங்கி இருந்த பொருட்கள் நல்ல விலைக்கு விற்பனையாகும். வழக்கு விவகாரங்களும் சாதகமாகும். வெளிநாட்டு முயற்சியில் வெற்றி ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு நிலையம் உயரும். எதிர்பார்த்த பொறுப்பு கிடைக்கும். உங்கள் ராசிநாதன் மாதம் முழுவதும் சாதகமாக இருப்பதால் முன்னேற்றமும் அதிகரிக்கும். வருவாயும் அதிகரிக்கும். புதிய பொருட்கள் சேரும். குருவின் பார்வை குடும்பத்தில் சந்தோஷ நிலையை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனை விலகி இருவருக்கும் இடையே நெருக்கம் அதிகரிக்கும். புதிய இடம், வீடு என்று ஒரு சிலருக்கு சேரும். எதிர்பார்த்த நெருக்கடிகளையும் சந்திக்க நேரிடும். மாணவர்களுக்கு மாதம் முழுவதும் படிப்பில் கவனம் தேவை. ஆசிரியர்கள் ஆலோசனைகளை ஏற்கும் மாணவர்கள் முன்னேற்றத்தை நோக்கி நகருவார்கள். அடுத்ததாக பாதம் 1, 2, 3 விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு முன்னேற்றமான மாதமாகும். ராகு, சூரியன், சுக்கிரன், புதன், குருவின் பார்வைகள் உங்கள் வாழ்க்கையும் பலமாகும். இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் ஒவ்வொன்றாக விலகும். அரசு வழி முயற்சியும் எளிதாக நடைபெறும். சட்ட சிக்கல்களும் விலகும். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறும். இழுபறியாக இருந்த வழக்கும் சாதகமாகும். மேலிநாட்டு தொடர்பு லாபத்தை உண்டாக்கலாம். தொழிலில் இருந்த நெருக்கடிகளும் விலகும். எதிர்பார்த்த வருமானமும் வரும். செயல்களில் திட்டமிட்டு லாபம் காண்பீர்கள். புதிய பொருட்களும் சேரும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். புதிய இடம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்ற முயற்சிகளிலும் ஈடுபடுவீர்கள். தாய் வழி உறவுகளால் ஆதரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும். அலுவலக பணியில் உயர்வு உண்டாகும். புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு விருப்பங்களும் பூர்த்தியாகும். எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். அடிமட்ட பணியாளர்கள், சிறு வியாபாரிகள் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை உண்டாகும். படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். துலாம் ராசியை பொறுத்தவரை வெளி வட்டாரத்தில் உங்களுக்கான மதிப்பு அதிகரிக்கும். தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும். பணவரவும் கணிசமாக உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவும். உறவினர்கள் வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும். யாருக்கும் பொருட்களை இரவல் தரவும் வாங்கவும் வேண்டாம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து போவது நல்லது. உடல் ஆரோக்கியமும் மேம்படும்.
மேலும் பரிகாரமாக வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடும், ஞாயிற்றுக்கிழமைகளில் விநாயகர் வழிபாடும் நலம் சேர்க்கும். அதிர்ஷ்ட நாட்கள் செப்டம்பர் 3, 6, 9, 12 மற்றும் 15. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.